கடும் மழையில் மிதிவண்டியில் செல்லும் தாத்தாவின் கையில் உள்ள தூக்குச்சட்டியில் சூடான தேநீரும் கிளைவுக்கு பிடித்த ரொட்டிக்கட்டும் சொல்கிறது. தாத்தா கிளை மீது வைத்திருந்த பாசத்தையும் காதலையும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட இருசக்கர வாகனத்தில் நான் போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு தாத்தா வர்றாங்க. தாத்தா கொஞ்சம் தடுமாறும்போது நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன தாத்தா, இந்த மலையில் நீங்கள் மட்டும் தனியாக வர்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொன்னார், என்னோட கிளைவிக்காக நான் வந்து டீ தண்ணி வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் வீட்டிலேருந்து யாரும் இல்லையா, உங்கள் பையனோ உங்கள் பேரனோ யாரும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் சொன்னார், இல்லை அவங்களாம் வருவாங்க, வந்து டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் என்னோடய கிளைவிக்கு பிடிச்ச மாதிரி அதில் வந்து டிகாசன் தூக்கலாகவும் சர்க்கரை கம்மியாகவும் அதில் இருக்காது. நான் வந்து வாங்கிட்டு போனால் டிகாசன் தூக்கலாகவும் சர்க்கரை கம்மியாகவும் அவளுக்கு வாங்கிட்டு போவேன். அவளுக்கு பிடிச்ச ஒரு ரொட்டிக்கட்டு வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். தாத்தாவுக்கு வயசு எப்படி ஒரு 85 வயசு இருக்கும். அந்த அடாத மலையிலும் தன்னோட காதலிக்காக, தன்னுடைய காதலுக்காக, தன்னோட மனைவிக்காக வந்து இந்த தேநீர் கொண்டு போகும்போது, தேநீரில் வந்து சர்க்கரை இருக்கோ இல்லையோ, ஆனால் தாத்தாவோட காதல் இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான ஒரு இந்த காதல். நம்மோட பேர், நம்மோட ஜோடிக்கு எந்த விதத்தில் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிறோம். நம்ம நிறைய அன்பை வெளிப்படுத்துவோம். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கவங்க, வாழ்நாள் முழுவதும் இருக்கவங்களோட நம்ம நிறைய பாசத்தை கொடுப்போம், பாசத்தை வாங்கிக்குவோம். இந்த காதல்னால்தான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது.